பெரியார் மீட்டிங்கெல்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். பார்ப்பன ஒழிப்பு தான் போராடினாரே தவிர ஜாதி ஒழிப்புக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரே தவிர எந்த ஜாதி ஒழிக்கிறதுக்காக போராடினார் அவர். கருத்தையெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் பெரியார் சொல்லுற ஒரு முரண்பாடு என்ன கேட்டிங்கன்னா, சொல்லுவதெல்லாம் பார்ப்பன சொல்லுவார். நம்ம பறையடிக்கணும், மேலே அடிக்கணும், வண்ணம் துவைக்கணும், சிரைக்கணும், மலம் எடுக்கணும், பாப்பா மேலே இருப்பார். ஊடகத்தை பற்றி என்ன சொன்னார்? உள்ள ஜாதியை பற்றி என்ன சொன்னார்? அதாவது சொல்லுகின்ற போது இந்த ஜாதி வேலையைத்தான் சொல்லுவாரே தவிர உள்ளவெல்லாம் சொல்ல மாட்டார். அதே மாதிரி பார்ப்பனியம்னு சொல்கிறதும் தப்பு. பார்ப்பனியம்னா என்ன நினைக்கிறான்? பார்ப்பனியத்தை கை கொண்டிருக்கிறவங்க கூட பார்ப்பான நினைக்கிறானே தவிர பார்ப்பனியத்தை கருத்தை முதலாக கொண்ட இந்து மதத்தை நினைக்கிறது இல்லை. இந்துக்கள் சொல்லுங்கள் சட்டைக்கு வருவான், பார்ப்பனியம் சொல்லுங்கள் கை தட்டுவான் அவனே. அதனால் இந்த பார்ப்பனியம்னு யார் சொன்னாலும் கூட இவங்க பார்ப்பனனை நோக்கி சொல்லுகிறார்களே தவிர பார்ப்பனில் உள்ளடக்கி இந்து மதத்தை சொல்லுறது இல்லைன்னு அர்த்தம். வீரமணியினுடைய பேரனுக்கு பேரன் அவர் இந்து மதத்தை விட்டு தூக்கி பிடிச்சி மடாதிபதியானால் யார் என்ன செய்கிறது? ஏதாவது ஒன்று மதத்தில் இருந்தால் மதத்தை விட்டு போயிடணும். வெறும் பேசிக்கொண்டு இருப்பதில் அர்த்தம் கிடையாது.